வெல்கம் டு அனதர் குட்டி விலாக். இந்த விலாக் வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அதுவும் நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ ரீசெண்டாக ஆடிப்பெருக்கு போச்சுல. ஸோ ஆடிப்பெருக்குன்னா யூஸ்வலாக என்ன, சாமி கும்பிடுவோம், பலகாரம் செய்வோம், கோவிலுக்கு போவோம், இதையும் தாண்டி நகை எடுப்போம். கரெக்டாக? ஸோ இது வந்து நிறைய பேர் ஒரு வழக்கமாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நகை எடுக்கணுன்ற வழக்கம் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் வந்து தப்பே கிடையாது, தாராளமாக பண்ணலாம். பட் வழக்கமாக இது பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஏர்ஜ்லேயே ஸோ நிறைய பேர் கூட்டமாக கடைக்கு போகிறாங்க, நகை எடுக்கிறாங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்காமலே அவசரமாக அன்னைக்கு நகை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டுமே மைண்டில் வச்சுட்டு எல்லாருமே அர்ஜெண்ட்டாக போய் நகை வாங்குறாங்க. அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விளைவில் போய் முடியுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அது என்னங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். மக்களே, இதுதான் இந்த விஷயம். இந்த கம்மல் பாருங்கள், ஆடிப்பெருக்கு வாங்கினது. கம்மல் அழகாக இருக்குல்ல, பட் அது விஷயம் இல்லைங்க. இந்த கம்மல் வந்து அவசரமாக போய் ஆடிப்பெருக்குக்கு நகை வாங்கணும்னு வாங்கினது. இதில் சென்டரில் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு மணி சில்வர் கலரில் இருக்க மாதிரி தெரியும். ஸோ இது வந்து குண்டு மணிலாம் கிடையாதுங்க. வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு பால் மாதிரி சில்வர் மெட்டல் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இதோட வெயிட் ஜாஸ்தி காட்டும், நம்மக்கிட்ட காசு எக்ஸ்ட்ரா வாங்கலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான். வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு மெட்டல், அது சில்வர் கூட இல்லை, அந்த மெட்டலை வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாத மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்மளுக்கு வெயிட் போடும்போது நம்ம அவசரத்தில் வாங்கும் போது அது எதுவுமே கவனிக்க மாட்டோம். ஸோ என்ன வெயிட் வருதோ அந்த வெயிட்டுக்கு வந்து நம்ம காசை கொடுத்து அதை வாங்கிடுவோம். அதுவும் ஆடிப்பெருக்கு அன்னைக்கெல்லாம் பயங்கரமாக கூட்டமாக இருக்கும். ஆப்வியஸாக நம்ம வந்து அதை பார்க்க மாட்டோம். ஸோ ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாற்றிட்டே இருக்கவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வாங்க வேண்டாம்னு சொல்லலை, வாங்கும் போது நீட்டாக செக் பண்ணி தெளிவாக எல்லாமே பார்த்து வாங்குங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.